எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இதய நோய்கள் பிரச்சனை வருவதற்கான ஒரு முக்கியமான காரணி இரத்தத்தில் கொழுப்புகளோட அளவு அதிகரித்தல். கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு போன்ற கெட்ட கொழுப்புகள் நம்ம உடல்ல அதிகமாக இருக்கும்போது மெயினாக இது என்ன பண்ணுவாங்க, நம்ம இரத்த குழாய்களில் போய் படிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது சில சமயம் இது ஆரம்ப அறிகுறிகளை காட்டலாம். இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, இந்த ஆரம்ப அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நாம் ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அதை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடணும். கொலஸ்ட்ரால் கொழுப்பை குறைக்கும் முயற்சி அப்படிங்கிறது ரெகுலரான உடற்பயிற்சிகள், சரியான உணவு முறை தான். ஆனால் இந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது 7 அறிகுறிகள் இருக்குங்க. இதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமாகும் போது உடலின் பல்வேறு பகுதிகளில், முக்கியமாக நம்ம கை கால் பகுதிகளில் சில பிரச்சனைகள் தோன்றலாம். அதாவது சாதாரணமாக கை கால் பகுதிகள் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். மற்றவர்கள் தொட்டால் கூட அந்த கூச்ச உணர்வு அதிகமாக இருக்கிற அளவுக்கு ஓவர் சென்சிட்டிவாக கூச்ச உணர்வு கை கால் பகுதியில் இருக்குது அப்படின்னாலோ அது கை கால் பகுதியில் குறைவான இரத்த ஓட்டம் இருப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எதுக்கும் கொலஸ்ட்ரால் அளவுகளை செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது விஷயம், இதே கை கால் பகுதி சில சமயம் குளிர்ச்சியாக ஜில்லுன்னு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இது தோன்றலாம். ஏன் அப்படின்னா இதுவுமே அந்த இடத்துல இரத்த ஓட்டம் தடைபடுது. அந்த இரத்த ஓட்டம் போறத தடை பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இரத்த குழாயில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அடைக்கிறதுனால. பெரும்பாலும் இந்த பிரச்சனை இரத்த ஓட்டம் குறையிறதுனால தான் ஏற்படுது. அதுவும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையினால தான் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னாலும் டெஸ்ட் பண்ணிக்கிறது முக்கியம். மூன்றாவது விஷயம், கை கால்களில் பலவீனம், சோர்வு, ஒரு சிறிய வேலையை செய்யறது கூட கைகள் மரத்து போன மாதிரி தோன்றும். நாலாவது, இரவில் உறங்கும் போதோ காலை நேரத்திலேயோ கை கால்கள் திடீர்னு ஒரு எரிச்சல், எரியும் உணர்வு ஏற்படலாம். அப்படி இருந்துச்சுனாவே நம்ம உடல்ல கொலஸ்ட்ராலோட அளவு அதிகம் அப்படிங்கிறது தான் இந்த அறிகுறி குறிக்குது. அதனால மருத்துவ பரிசோதனை அவசியம். ஐந்தாவது, கை கால் விரல்களின் நிறம் அப்படிங்கிறது சில சமயம் மாறலாம். நீல நிறமா மாறுது அப்படின்னாலே கட்டாயம் அது இரத்த ஓட்ட அடைப்பு. அது பெரும்பாலும் கொலஸ்ட்ரால் அடைப்புனால தான் ஏற்படும். நம்ம கை கால்களில் நீலம் பூத்திருக்கு அப்படின்னாலே, நிறம் மாறுது அப்படின்னாலே கட்டாயம் அது இரத்த குழாய் அடைப்பு. நம்ம கொலஸ்ட்ரால் பரிசோதனை செஞ்சே ஆகணும். அடுத்து, தொடர்ந்து கை கால்களில் ஒரு குத்தல் போன்ற ஒரு உணர்வு, மார்பில் அசௌகரியமா இருக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். மூச்சு திணறல், தலை சுற்றல், இதுவுமே கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகரிக்கும் போது ஏற்படலாம். ஆக இதெல்லாம் நேரடியா இல்லாம மறைமுகமான தாக்குதலாகவும் இருக்கலாம் கொலஸ்ட்ரால். அதனால உண்டாகக்கூடிய செகண்டரி ப்ராப்ளம்ஸ். எதனால இந்த வீடியோல இந்த அறிகுறிகள் சொல்றேன் அப்படின்னா, மெயினா நம்ம கை கால்கள்ல இந்த மாதிரி உணர்வுகள், அசௌகரியங்கள் நம்மளுக்கு ஈஸியா நம்மளால உணர முடியும். நம்ம அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதை உடனடியாக செக்அப் செஞ்சு நம்ம அதை சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அதனால குறிப்பா இந்த பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை நான் சொன்னேன் இந்த வீடியோல. எப்படி நம்ம ரெகுலரா ரத்த சர்க்கரை அளவுகளை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி கொழுப்புகள் அளவு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா ஆண்களுக்கு பிரச்சனை அதிகம். இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதால் உண்டாகும் பிரச்சனை அப்படிங்கிறது பெண்களை விட ஆண்களுக்கு ரொம்பவே அதிகம். பெண்களுக்கு அந்த 45 வயது வரை அந்த ஈஸ்ட்ரோஜனோட பாதுகாப்பு கிடைக்குது, ஹார்மோன் பாதுகாப்பு கிடைக்குது. மாதவிடாய் காலம் நின்ற பின்னாடி தான் அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைய ஆரம்பிக்கும் போது தான் பெண்களுக்கு இதய சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்களுக்கு எல்லா வயசுலையுமே ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஈஸ்ட்ரோஜன் போன்ற அந்த கார்டியோ ப்ரொடெக்டிவ் ஹார்மோன் ஆண்களுக்கு கிடையாது. அதனால் இந்த கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது அது சீக்கிரம் இதய நோய் பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனால் ஆண்களோ பெண்களோ உங்களோட கொலஸ்ட்ரால் அளவுகளை செக்அப் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது முக்கியம். ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிறதும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை செக்அப் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமான இந்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.